வணக்கம். ஓம் சாய் ரியல் எஸ்டேட். நான் ரவிக்குமார். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற சைட் பார்த்தீங்கன்னா சென்னை மாதாவரம் மில் காலனிங்க. சென்னை மாதாவரம் மில் காலனியில் ஒன் ஆஃப் பிரைம் லொக்கேஷன் பத்மகிரி நகர். நல்ல ஒரு ஹைஃபை லே அவுட்டுங்க. சுற்றி பக்கா ரெசிடென்சி ஏரியா. ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் போட்ட லே அவுட்டு தான் இது. அதில் ஒரு அருமையான ஒரு ரெசிடென்சி வேக்கண்ட் லேண்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வந்துருக்கு. 20க்கு 58.2 20 அடி ஃப்ரண்டேஜ் வந்துடும். கரெக்டாக எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னா 19.6 19.6 × 49 1162 ஸ்கொயர் ஃபீட்டுங்க. ஈஸ்ட் ஃபேஸிங் 20 அடி ஃப்ரண்டேஜ் இருக்குது. 30 ஃபீட் ரோடு, 30 அடி ரோடு, சிஎம்டி அப்ரூவ்ட் லேண்டு இருக்குது. ஸோ ஃபுல் டீட்டெயில்ஸுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் ஐக்கன் எடுத்துங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ப்ராப்பர்ட்டி உங்களுக்காகவும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் சர்க்கிளில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்கும் பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். நல்ல ஒரு ஹைஃபை லக்ஸரியான ஒரு லேஅவுட்டில் குடியிருப்பு மனை தாங்க இருக்குது. சிஎம்டி அப்ரூவ்டு லேண்டு ஈஸ்ட் ஃபேஸிங்கில் 30 ஃபீட் ரோடில் 20க்கு 49 1162 ஸ்கொயர் ஃபீட் லேண்டு. உடனே வீடு கட்டி குடியேறலாம். ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 93 lakhs விலை நிர்ணயிச்சிருக்காங்க. 93 லட்சம் விலை நிர்ணயிச்சிருக்காங்க. ஓனர் சைட்டு பிடிச்சா 20 நெகோஷியேட் பண்ணுறது வாய்ப்புகள் இருக்கலாம். 93 லட்சம். ஈஸ்ட் ஃபேஸிங் 20 அடி ஃப்ரண்டேஜில் பத்மகிரி நகர், மாதாவரம் மில் காலனி. ஸோ ஆல்ரெடி மாதாவரம் தான் சைட்டு விசிட் பண்ணுறவங்களுக்கு ஆல்ரெடி இந்த லே அவுட்டு தெரிஞ்சிருக்கு. நிறைய வாய்ப்புகள் இருக்குது. மாதாவரம் இடம் தேடி வரவங்களுக்கு இந்த இடம் பார்க்காம கண்டிப்பாக போயிருக்க மாட்டாங்க. நல்ல ஒரு ஃபேமஸான ஒரு ஏரியா தான் இது பத்மகிரி நகர். ஆஃப்டர் கொரோனாக்கு அப்புறம் போட்டாங்க லே அவுட்டு. போடும்போது 3000 ஸ்கொயர் ஃபீட்டு போட்டாங்க. இன்றைக்கி 8000 இருக்குது. ஜஸ்ட் ஒரு 4 இயர்ஸில் 3000லேருந்து 8000 5000 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகிருக்கு லேண்ட் வேல்யூ. அந்தளவுக்கு இங்கே ஏரியா டெவலப் ஆகிருக்கு. ஸோ சைட் லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சைட் லொக்கேஷன் வந்து கம்மிங் மெட்ரோ ஸ்டேஷன் எக்ஸாக்டாக 1.2 கிலோமீட்டர்ஸில் கம்மிங் மெட்ரோ ஸ்டேஷன். அண்ட் பஸ் ஸ்டாப் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டரில் இருக்குது. ஸ்கூல் ஜோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் மெட்ரிக் அண்ட் சிபிஎஸ்சி இருக்குது. இன்டர்நேஷ்னல் போர்டு ஒரு 3 கிலோமீட்டர்ஸ் டிஸ்டன்ஸில் சிபிஎஸ்சி இன்டர்நேஷ்னல் போர்டு இருக்குது. அதேமாதிரி ஹாஸ்பிட்டல் ஜோன்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டர் சரௌண்டிங்கில் ஹாஸ்பிட்டல் ஜோன்ஸ் இருக்குது. மார்க்கெட்னு பார்த்திங்கன்னா ஒரு 1 கிலோமீட்டருக்குள்ளே மார்க்கெட்ஸ்லாம் இருக்குது. சின்ன சின்ன ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸ்லாம் இங்கே அருகாமையிலே வாக்கபிள் டிஸ்டன்ஸ்லேயே இருக்குது. அதேமாதிரி என்டர்டைன்மெண்ட் பார்த்திங்கன்னா இந்த லேஅவுட்டுக்குள்ளேயே பார்த்திங்கன்னா 1.5 ஏக்கர் 2 பார்க்கு இங்கே அவைலபிள் இருக்குது. பசங்க விளையாடுறதுக்கு, எக்ஸசைஸ் பண்ணுறதுக்கு உண்டான எல்லா அம்யூனிட்டிஸும் உள்ளே இருக்குது. நல்ல ஒரு அழகான ஒரு லொக்கேஷனுங்க இது. சுற்றி வீடுங்க இருக்குது. எல்லாமே பார்த்திங்கன்னா ஜஸ்ட் ஒரு 2-3 இயர்ஸ் நியூ பில்டிங் தான். எல்லாமே ஹைஃபையாக பில்டிங் கட்டியிருக்காங்க. இங்கே உள்ளே வந்து பார்த்திங்கனாலே உங்களுக்கு தெரியும். ஸோ அதேமாதிரி கிரவுண்ட் வாட்டர் இந்த ஏரியா பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஸ்பெஷலி கிரவுண்ட் வாட்டர் தாங்க. ஜஸ்ட் ஒரு 20 அடியிலே 15லேருந்து 20 அடியிலே உங்களுக்கு சுவையான குடிநீர். ஜஸ்ட் ஆர்ஓ இல்லாமல் டைரெக்டாக நீங்கள் குடிக்கலாம். ஆர்ஓ போடாமையே டைரெக்டாக குடிக்கலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இடம் நீரும் சுத்தமாக இருக்குங்க. அதேமாரி பொல்யூஷன் இல்லை. இங்கே பொல்யூஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மி தான். ஏன்னா சுற்றி உங்களுக்கு இங்கே மரங்கள் நிறைய இருக்கிறதுனால உங்களுக்கு பொல்யூஷன் இங்கே இல்லை. அதேமாதிரி பாதுகாப்பான இடம்னு பார்த்திங்கன்னா மாதாவரம் சொல்லலாங்க. இங்கே விலை ஏறுனது மாதாவரம் இந்த இடம் இல்லாமல் மாதாவரம் ஃபுல்லாக உங்களுக்கு இன்றைக்கி லேண்ட் வேல்யூ அதிகமானதுக்கு காரணம் பாதுகாப்பான இடம் தாங்க. நம்ம இப்போ ரீசெண்டாக ஒரு 4-5 இயர்ஸாக பார்த்திங்கன்னா பெரிய மழையெல்லாம் பார்த்திங்கன்னா சென்னையே முழுகி போச்சு. தண்ணி நிற்காத இடமே இல்லை. ஆனால் மாதாவரத்தை தவிர மாதாவரத்தில் பார்த்திங்கன்னா எவ்வளோ மழை பெஞ்சாலும் இங்கே தண்ணி தேங்கி நிற்காத இடங்க. அதனால தான் எல்லா ஜனங்க தேடி மாதாவரம் பக்கம் படையெடுத்ததுனால இங்கே விலை ஏறிடுச்சு. நல்ல ஒரு அருமையான ஒரு லொக்காலிட்டியில் நல்ல ஒரு அருமையான வீட்டு மனை பிரிவு தான். ஈஸ்ட் ஃபேஸிங் 30 ஃபீட் ரோடில் 93 லட்சத்தில் இருக்குது. உடனே வீடு கட்டி குடியேறலாம். நல்ல ஒரு அருமையான ஒரு லொக்கேஷன். ஸோ சைட்டு பிடிச்சா லைக் பண்ணுங்கள், சைட் விசிட் பண்ணுறதுக்கு கால் பண்ணுங்கள். ப்ராப்பர்ட்டி உங்களுக்காகவும் பாருங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ் சர்க்கிளில் ப்ராப்பர்ட்டி பார்க்குறவங்க இருப்பாங்க, அவங்களுக்காகவும் பார்த்து ரெஃபர் பண்ணுங்கள். நல்ல ஒரு அருமையான ஒரு லொக்கேஷனில் ஒரு வீட்டு மனை பிரிவு இருக்குது. மிஸ் பண்ணாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓம் சாய் ரியல் எஸ்டேட்.